நம்ம கிச்சனில் ஒரு சில பேசிக் டூல்ஸ் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம வேலைகளுமே ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த வேலை செய்கிற அலுப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிச்சனுக்கு தேவையான ஒரு சில பேசிக் டூல்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். பொதுவாகவே வீடுகளில் பாத்திரம் விளக்குறதுக்கு இந்த கம்பி நார், ஸ்டீல் நார் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ பாத்திரம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த நார் வந்து கையில் பட்டு சம்டைம்ஸ் கிழிச்சிரும். பாத்திரங்களுமே பார்த்திங்கன்னா அதை வந்து மாட்டிக்கும். நம்ம விளக்கும் போது அந்த ஓரங்களில் வந்து ஈஸியாக அதை மாட்டிக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எடுக்கும் போது நம்ம கையில் வந்து கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரியான கம்பி நார், ஸ்டீல் நாருக்கு வந்து நான் மாறிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கையில் வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து இது 6 பேக் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டபுள் லேயரில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லேயர் இருக்கும், நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டபுள் லேயராக இருக்குது. ஸோ இது சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. கைகளுக்கெலாம் எந்த பாதிப்புமே இல்லை. ஸோ இந்த நாரை வச்சு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வுமே க்ளீன் பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் டாப்பாக இருந்தாலுமே ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வராது, ஏன்னா அது சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ சமைச்சு முடிச்சோன்னே என் கேஸ் ஸ்டவ்வில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். டீ பொங்கி ஊற்றுனது அண்ட் பருப்பு தண்ணி ஊற்றுனது, இந்த மாதிரி நிறைய கரைகள் இருக்குது. இந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக லிக்விட் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு சோப் லிக்விட் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கரையாக இருந்தாலுமே ஈஸியாக போயிடுங்க. கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரங்களுக்குமே இது வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஸ்டீல் நாரோ இல்லை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஓரங்களில் க்ளீன் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது. மேலே கிளாஸ் டாப் மேலேயும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதை நம்ம திரும்ப வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். கவுண்டர் டாப்புக்குமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைப்பில் க்ளீன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கெல்லாம் இருந்துச்சு, உப்பு கரையெல்லாம் இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக ரிமூவ் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். துணி காய வைக்கிற மாதிரி இது நல்லா ஒரு தடவை அலசிட்டு நீங்கள் காய வச்சுட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பாத்திரத்தில் பால் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அடியில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ துணி காய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம காய வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபனலுங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஹேண்டிலோட வரும், இன்னொன்று பெரிய மவுத் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆயில் ஊற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்பைசஸ் நம்ம ஃபில் பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஃபனல் தாங்க. நம்ம வெறும் ஆயில் மட்டும் இல்லாமல் நிறைய விதத்தில் இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பாட்டிலில் வந்து ஏதாவது ஒரு பொடி தீந்து போச்சு, மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது தீந்து போச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொட்டும் போது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்திரும் இல்லையா, ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபனல் நம்ம யூஸ் பண்ணும்போது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடாக இருக்குது. ஸோ அதனால் கீழே வந்து சிந்தாமல் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபனல்லையே மேலேயே இருக்கும். அதை லைட்டாக தட்டி விட்டால் போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பாட்டிலுக்குள்ளே செட்டில் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் லிக்விட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஜாரில் நம்ம ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே இந்த ஃபனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போ வந்து பாருங்கன்னா ஜூஸ் உள்ளே ஊற்றுறேன். இந்த ஃபனலில் ஊற்றும் போது கீழே சிந்தாமல் இருக்குது. ஸோ ஊற்றுறதுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ் இல்லை பவுடர்ஸ் இந்த மாதிரி கொட்டுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் வந்து சால்ட் பெரிய வைடு மவுத்தாக இருக்கக்கூடிய ஜார் எடுத்துக்கிறேன். அதுலேயுமே இந்த ஃபனல் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உள்ள வந்து உப்பு கொட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இல்லை பருப்பு, உளுந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த ஃபனல் வந்து நல்லாயிருக்கும். சின்ன மவுத்தாக இருக்குது அந்த ஜாரில், உங்களுக்கு கொட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபனல் யூஸ் பண்ணி கொட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியுதுங்க. ஆயில் டிஸ்பென்சரில் உங்களுக்கு ஆயில் ஊற்றுறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. பொதுவாக ஃபனல் வந்து ரொம்ப சின்ன மவுத்தாக இருக்கும், அது க்ளீன் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபனல் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஆயில் டிஸ்பென்சர்லையும் வச்சு ஊற்றலாம், அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸ்லையுமே ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது கீழே வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு பாருங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஓரங்களில் வந்து அழகாக அதில் பட்டு அப்படியே கீழே வந்துடுது. ஸோ ஈஸியாக வந்து ஆயில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் தான் இந்த டூலோட பெஸ்ட் பார்ட்டே இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டபிள் ஸ்ட்ரெயினருங்க. நம்ம கிச்சன் சிங்க்கில் வந்து மேலே வச்சு நம்ம ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டோடு வரும்.
அந்த மெஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தமாக இருக்குது. நம்ம வந்து அழுத்தி க்ளீன் பண்ணும் போதெல்லாம் அது வந்து அமுங்கி போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த பேஸ்கெட். நம்ம வந்து டபுள் பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பேஸ்கெட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். அந்த லாங் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 பக்கமும் இழுத்துட்டு நம்ம சிங்க்கில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபிக்ஸ்ச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நவராமல் இருக்கும். நம்ம வச்சு வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அப்படியே உள்ளே வந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ உள்ளே போட்டுட்டு நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுண்டல் வேக வைக்கிறோம் அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோட வேக வைப்போம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து அப்படியே ஊற்றணும் அப்படின்னா தண்ணி வந்து கீழே வந்துடும், மேலே வந்து சுண்டல் மட்டும் இருந்துக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் எடுத்து தாளிச்சிக்கலாம். அந்த மாதிரி பாஸ்தாவோ இல்லை நூடுல்ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மெஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஃபைனாக இருக்குது. நம்ம வந்து சுண்டெல்லாம் போட்டோம்னா கீழே விழுகாதுங்க. நல்லா ஃபைன் மெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. அதாவது சின்னதாக ஓட்டிங்க வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அது நின்றுக்கும் அது. ஸோ அதனால் நம்ம அப்படியே பேஸ்கெட் மாதிரி கூட டைனிங் டேபிளில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்ப மல்டி பர்பஸான ஒரு ஸ்ட்ரெயினர் இது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே எக்ஸ்பேண்டபிள் கொலாண்டர் தாங்க. ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது வந்து நம்ம மற்ற பொருட்களுக்குமே யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரூட்ஸுக்கோ வெஜிடபிள்ஸ்க்கோ மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். இல்லை கீரை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பர்பஸுக்கெலாம் இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். நம்ம சிங்கில் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பக்கம் இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்கள் சிங்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம இழுத்துட்டு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சிங்காக இருந்தால் தாங்க ப்ராப்ளமாக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கில் வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கீரை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீரை வந்து முந்தின நாளே இந்த மாதிரி நான் வந்து ஆஞ்சு வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இல்லைனா இந்த மாதிரி கீரை வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா தண்ணியை வடிகட்டுறதுக்குலாம் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அழகாக இப்படி கீழே போயிடுது. நம்ம கீரையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ட்ரெயின் ஆகிறதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஏதாவது குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபோக்கு, ஸ்பூனு, குக்கரோட விசில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கூட வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் தாங்க. உங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் வாஷ் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது. இப்போ இந்த கீரை பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெயின் பண்ண கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக கீழே அப்படியே வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணி அப்படியே பேஸ்கெட் மாதிரி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸான ஒரு பேஸ்கெட் தாங்க இது. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பிள் இடிக்கல்லுங்க. ஸோ இந்த பெஸ்டலும் சரி இந்த மோட்டாருமே சரி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கை பிடிப்போம்ல, ஸோ அதில் வந்து ஒரு சைட் கூர்மையாக இருக்கும். நம்ம பிடிச்சி வந்து இடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது வந்து நல்லா பியூர் மார்பிள், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது வந்து போர்ட் ஷேப்பில் இருக்குது. நான் இதை வந்து இஞ்சி தட்டுறது தாங்க வச்சுருக்கேன். மசாலா டீலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி தட்டி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இன்னொரு இடிக்கல்ல வந்து தட்டும் போது சம்டைம்ஸ் அதில் பூண்டு வாசனை கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே இஞ்சிக்கு தனியாக பூண்டுக்கு தனியாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இஞ்சி தட்டுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கூட வந்து ஏலக்காவும் சேர்த்து தட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த கீழ்ப்பகுதி வந்து நல்லா ப்ராடாக இருக்கிறதுனால வச்சு தட்டுற போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா தட்டினதுக்கப்புறமா நம்ம டீயில் வந்து இந்த இஞ்சியை போட்டு குடிச்சுக்கலாங்க. இந்த மார்பிள் இடிக்கல் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது இந்த கல் வந்து நார்மலாக நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க. இது வந்து சைஸ் வாரியாக கூட வச்சுருப்பாங்க. நான் இந்த குட்டி சைஸில் வச்சுருக்கேங்க. ஸோ எனக்கு வந்து பூண்டு தட்டுறதுக்கும் மிளகு சீரகம் நுணுக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வேறு எதுவுமே நான் பெருசாக இந்த இடிக்கல்ல பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேங்க. எப்போவுமே இந்த மாதிரி இடிக்கல் நீங்கள் தட்டும் போது கீழே வந்து ஒரு துணியோ டவலோ வந்து மடித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக சத்தம் வராமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி டவல் வந்து போட்டுக்கோங்க. இந்த குட்டி இடிகள் பார்த்தீங்கன்னா பூண்டு தட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா நைஸாக வந்து தட்டிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ரசத்துக்குலாம் இந்த மாதிரி நம்ம தட்டி போடும்போது நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும்.
இதில் வந்து மிளகு சீரகம் நுணுக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3 சைஸில் வந்து இந்த ஸ்பேச்சுலா வருங்க. நல்லா லாங்காக இருக்கும். இதில் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பர் மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு நைஃப் மாதிரி வரும். ஏதாவது நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த ஸ்க்ராப்பர் வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. இன்னொரு சைடு வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூன் டைப்பில் வரும். ஸோ அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த ஹெட்டு வந்து நல்லா பெண்ட் ஆகும். 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இது வந்து நம்ம பாட்டில்ஸுக்கு அதுக்கப்புறம் ஜார்ஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த ஜாம் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரங்களில் ஜாம் வந்து அப்படியே நின்றும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக வராது. அதே இந்த மாதிரி இந்த ஸ்பேச்சுலாவில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு அடியில் போயிடுச்சுன்னா கூட அது ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம ஸ்பூன் மட்டும் இல்லாமல் அந்த சைடில் ஸ்க்ராப்பர் வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாம் பாட்டிலில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே நீட்டாக உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். ஸோ இந்த மாதிரியான பாட்டில்ஸ்க்கு ஜார்ஸுக்கெலாம் வந்து இந்த லாங் ஹேண்டில் ஸ்பேச்சுலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எஸ்பெஷலி இந்த சாஸ் பாட்டிலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து அடியில் போயிடும். நம்ம அப்படியே கவுத்தி தட்டுன்னு தட்டுவோம், அப்போ தான் சாஸ் வரும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த லாங் ஹேண்டில் ஸ்பேச்சுலா வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சாஸை வந்து எடுத்துடலாங்க. ஸோ ரொம்ப சாஸ் வந்து வீட்டில் கம்மியாக இருக்குது, நம்ம சாஸ் போட்டு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரியான லாங் ஹேண்டில் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி நம்ம சாஸை வந்து ஈஸியாக எடுத்துடலாங்க. ஓரங்களில் ஒட்டி இருந்துச்சுன்னா கூட அது ஈஸியாக நம்ம வந்து சுரண்டி எடுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து இந்த மாதிரி ஜாம் சாஸுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம க்ரீம்ஸுக்குமே பயன்படுத்தலாம். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ராப்பர்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சைடு நைஃப் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ஏதாவது காரமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த டைமில் மாய்ஸ்சரைசர் போட்டோம்னா மூஞ்சி ஃபுல்லாக எரியும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஏதாவது ஒரு க்ரீம் வந்து இந்த மாதிரி டியூப்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி நம்ம வீட்டு கிச்சனுக்குமே சரி இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு எல்லாமே இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி போடும்போது ரொம்ப ஈவனாக அழகாக வந்துடும். அதுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணியோ இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணியோ பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை ஜாம் அப்ளை பண்ணுறதுக்கு பட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, கிச்சனுக்கு தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி லாங் பாட்டில்ஸில் வந்து க்ரீம் போயிடுச்சு அப்படின்னா பின்னாடி ஏதாவது ஸ்பூனோ ஃபோக்கோ வச்சு எடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன மவுத் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஸ்பூன்ஸ் எல்லாம் போகாது இல்லையா, அப்போ இந்த ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்க்ராப்பரோ யூஸ் பண்ணி இங்கே பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் கேஸ் ஸ்டவ் மேலே சின்ன சின்ன பாத்திரங்கள் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது அது சீக்கிரமாக அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கு வந்து இந்த குட்டி மினி ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன பாத்திரங்கள் வச்சு சூடு பண்ணுறதோ இல்லை பால் காய்ச்சறதோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து கீழே விழாமல் இருக்குங்க. ஸோ இது வந்து எந்த விதமான கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். உங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த 4 கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பெண்டு மாதிரி இருக்கும். அது வந்து உங்களோட கேஸோட பர்னருக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாத்திரம் வச்சு நீங்கள் சூடு பண்ணணுமோ இல்லை பால் காய்ச்சணுமோ டீ போடணுமோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சின்ன பாத்திரங்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்திரம் கீழே விழாமல் இருக்கும், இன்னொன்று தீ வந்து ரொம்ப கம்மியாக மேலே படுறதுனால உங்களுக்கு பாத்திரமும் வந்து சீக்கிரமாக கருப்பாகாமல் நல்லா இருக்குங்க. 2 விதமாக பயன்படுத்தலாம். இந்த 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனுக்கு புது அடிஷன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு போனப்போ இது 2 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இதை வாங்கியிருக்கேன். இந்த பிஸ்கட் பாக்ஸில் மூடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃபுட்டுக்கு வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஏர் டைட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தாங்க. இதோட பேஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டின், உங்களுக்கு மேலே வந்து உட்டன் லிட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் பிரெட் பாக்ஸுமே பிரெட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய பேசிக் டூல்ஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.